वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய பகவத்கீதையில் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சதே என்று பகவான் பிரதிதினம் வாக்ரூபமான ஒரு தபஸை ஸ்வாத்தியாய அபியசனம் செய்வா. இந்த பகவத்கீதை பாராயணம் இத்தியாதிகளை நாம் அத்தியனம் செய்வதாலும் அதை திருப்பி திருப்பி சொல்வதாலும் சில பேருக்கு கற்றுக் கொடுப்பதாலும் அது ஒரு வாங்மயமான தபஸ் அப்படின்னு நம்மளுக்கு உபதேசம் பண்ணிருக்கார். அது உண்டு இல்லாமல் யத சத்யம் யதோ தர்ம யதோ ஹ்ரீரார்ஜவம் யத ததோ பவதி கோவிந்தா யத கிருஷ்ணஸ்ததோ ஜெயா அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எடுத்து பார்க்கும்போதே எந்த இடத்துல சத்தியமும் தர்மமும் ஈஸ்வர விரோதமான காரியத்தில் வெக்கவும் யதா ஹ்ரீஹி ஆர்ஜவம் யதா ஹிருதயத்தில் ஒரு நேர்மை இருக்கோ அந்த இடத்துல கோவிந்தன் அங்கேயே இருக்கானா. அதனால் இந்த குணங்களை நம்ம வளர்த்துக்கணும். சத்தியமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், ஈஸ்வர விரோதமான காரியங்களில் வெக்கப்படணும், அதில் ஈடுபடவே கூடாது. அது உண்டு இல்லாமல் ஆர்ஜவம் ஹிருதயத்தில் ஒரு நேர்மை எப்பயும் இருந்ததுன்னா அந்த இடத்துல பகவான் கோவிந்தன் நம்ம கூடயே இருப்பானா. அதனால் என்ன ஆகுதுன்னா யத கிருஷ்ணஸ் ததோ ஜெயா, எங்கே கோவிந்தன் இருக்கானோ அந்த இடத்துல எடுத்த காரியம் எல்லாம் வெற்றியாகிறது அப்படின்னு நம்மளுக்கு சாஸ்திரம் அழகாக நம்மளுடைய குணத்தையும் மேம்படுத்திண்டு பகவத் பிரீத்திகரமான காரியங்களையும் செய்துண்டு தத்வாரா கோவிந்தனை நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு அழகாக சொல்லி கொடுக்கறது. அவ்வாறே இன்றைய பகவத்கீதை பாராயணத்திற்கு முதல்ல ரொம்ப மனோநிலையை சரியாக வச்சுண்டு நம்ம பகவான்கிட்ட ஈடுபடுறதுக்கு முன்னாடி குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर् गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपञ्चस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृद्ध्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितम् शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्मम। शमोदमस्तपः शौचं क्षान्तिरार्जवमेव च ज्ञानं विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्म स्वभावजम्। வித்யா விந்ததே அமிர்தம் அப்படின்னு சொல்ல பிரகாரம் நாம் இதுவரை செய்த ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை நமக்கு டாக்டர் ஊவே அனந்தபத்மநாபாச்சாரியார் விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். शमोदमस्तपशौचं क्षान्तिरार्जवमेव च ज्ञानं विज्ञानमास्तिक्यं ब्रह्मकर्मस्वभावजम्। ओम नमो भगवते वेंकटेशाय। மூன்று விதமான குணங்களினால் ஏற்படக்கூடிய, அதாவது அந்த குணங்களுடைய ஆதிக்கம் உண்டாகக்கூடிய பிறவிகளை குறித்து பரமாத்மா தற்பொழுது அருளி செய்து கொண்டிருக்கிறான். கீழே 41வது ஸ்லோகத்தில் பகவான் பிராமண க்ஷத்ரிய விஷாம் சூத்ராணாஞ்ச பரந்தப கர்மாணி பிரவிபக்தானி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி ஸ்வபாவ பிரபவைஹி குணைஹி, அந்தந்த ஜாதி பிறப்பிற்கு காரணமான சத்வ ரஜஸ் தமஸ் முதலான மூன்றையும் பிரவிபக்தானி வெவ்வேறாக பிரிக்கப்பட்டுள்ளன என்று அருளி செய்கிறான். பிரிச்சிருக்கான்றது அதுதான். இப்பயும் கூட நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்பயும் கூட நம்ம பார்க்கிறோம். எல்லாத்துலேயுமே ஒரு டிவைடு, பிரிவு என்பது உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதில் ருச்சி வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். இங்க ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விசேஷம் உண்டு. தர்மவியாதர், துலாதாரர் முதலானவர்களுடைய கதைகளை குறித்து சுவாமி தேசிகன் பிரமாணமாக எடுக்கிறார்.
தர்மவியாராரையோப்பியன்யே பூர்வாபியாசா ஜுகுப்சிதை என்று. ஒருவன் அந்தன குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் கூட அயோக்கியனாகவும் அக்கிரமம் செய்பவனாகவும் மது மாமிசம் குடி முதலானவற்றில் அவனுக்கு ருச்சி இருப்பதாகவும் பார்க்கிறோம். ஒருவன் அந்திம குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் கூட நல்லொழுக்கத்துடன் நற்பண்புகளுடன் அவன் திகழ்வதை பார்க்கிறோம். குறிப்பாக நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நாம் ஆழ்வார்களை எடுத்துக்கொள்ளலாமே. திருப்பாணாழ்வார் என்று ஒரு ஆழ்வார் இந்த கார்த்திகை மாதத்தில் அவதரித்தவர். அந்த திருப்பாணாழ்வார் என்பவர் பாணர் குலத்தில் பிறந்தவர். அதே போன்று இதே கார்த்திகை மாதத்தில் பிறந்த கலியன் என்னும் ஒரு ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர். அவர்களுடைய அர்ச்சா விக்கிரகங்களை நாம் திருக்கோவில்களில் வைத்து வழிபட்டு கொண்டும் அவர்கள் அருளி செய்த திவ்ய பிரபந்தங்களை நாம் பகவானின் முன்பாக இசைத்து பாடிக்கொண்டும் பகவான் ஊர்வலத்தில் நாம் கழித்து வருகிறோம். ஒருத்தரைய நாம தூஷிக்கலையே, ஒருத்தரைய நாம வாண்டான்னு சொல்லலையே. அதே மிகச்சிறந்த அந்தன குலத்தில் பிறந்தவனாக இருந்தால் கூட அஸ்வத்தாமா துரோணர் முதலானவர்களை நாம் வழிபடுவதே இல்லையே. அந்த அந்த அந்தனர் குலத்தில் பிறந்த காரணத்தினாலேயோ துரோணரையோ அல்லது அஸ்வத்தாமாவையோ அல்லது கிருபரையோ நாம் வழிபடவில்லையே. அவர்கள் வழிபாட்டுக்குரியவர்களாக திகழவில்லையே. பொதுப்படையான ஒரு விசேஷம் இந்த சத்துவகுணம் அவர்களிடத்தில் பிரதானமாக இருக்கும். ஆனால் ஒரு விதத்தில் நாம் பார்க்க வேண்டும், போர்க்களத்தில் இயல்புக்கு மாறாக க்ஷத்ரியனுடைய ரஜோகுணத்துடன் தீரமாக போரிட்ட துரோணர் தன் பிள்ளை அஸ்வத்தாமா இறந்து விட்டான் என்னும் செய்தி கேட்ட மாத்திரத்தில் வில்லையும் அம்பையும் துறந்து விட்டு போர்க்களத்தில் தேர்தட்டில் தானே அமர்ந்து கொண்டு தவம் புரியறானார். அதனால்தான் வேணி சம்ஹாரம் என்னும் நாடகத்தில் அஸ்வத்தாமாவுக்கும் கர்ணனுக்கும் இடையில் மிகப்பெரிய வாதப்போர் நிகழும் சமயத்தில் அஸ்வத்தாமா கர்ணனை நிந்தித்தான். உன்னுடைய ஆயுதங்கள், உன்னுடைய அஸ்திரங்கள் எதுவும் பிரயோஜனமற்றவை, அவைகள் முனைமொழுங்கி இருக்கின்றன, மேலும் சாபத்தினாலே உன்னுடைய ஆயுதங்கள் உனக்கு பிரயோஜனமற்றவையாய் திகழ்கின்றன என்று சொன்னான். அதற்கு கர்ணன் பதில் பேசும் பொழுது, நிர்வீரியம்பா சவீரியம்பா மயா நோத்சிருஷ்டம் ஆயுதம் தெய்வாயத்தம் குலே ஜென்ம மதாயத்தந்து பௌருஷம். இங்க பாருப்பா அஸ்வத்தாமா, என் ஆயுதங்கள்ல அஸ்திரங்கள்ல பலம் இருக்கோ பலம் இல்லையோ அதை உபயோகப்படுத்த முடியும் உபயோகப்படுத்த முடியாதோ, ஆனால் நான் பேடித்தனமாக போர்க்களத்தில் ஆயுதங்களை போட்டுவிட்டு அமர்ந்து தியானம் செய்யக்கூடியவன் இல்லை. நான் பிறந்தது, என்னுடைய பிறவி தெய்வாயத்தம், ஏதோ நான் செய்த கர்மவினையின் பயனாக ராதேயனாக பிறந்து விட்டேன், தேரோட்டியின் மகனாக பிறந்து விட்டேன். ஆனால் பிறந்த பிறகு தற்பொழுது துரியோதனனுக்கு ஊழியம் செய்பவனாக என்னுடைய பௌருஷத்தை, என்னுடைய பராக்கிரமத்தை நான் வெளிப்படுத்தி வருகிறேன் என்று சூளுரைக்கிறான் கர்ணன். இங்க நாம எடுத்துக்க வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படி கேட்டா, துரோணர் அந்த சமயத்தில் சாத்விகத்தை கை கொண்டார். போர்க்களத்தில் போய் அந்த காரியத்தை பண்ணலாமான்னு அந்த இடத்துல அவருடைய இயல்பு வெளிப்பட்டது, இதுவரையிலும் வெளிப்படாத இயல்பு வெளிப்பட்டது. ஏன்னா பிராமணனுக்கு சாத்விகம்ன்றது பிரதானமான ஒரு அம்சம். ஆகையால் தான் இன்றளவும் இந்த சமுதாயத்தில் எவ்வளவோ விதமாக அவமானம் செய்யப்படும் பொழுதும் பலவிதமாக நிந்தனைக்கு ஆளாகப்படும் பொழுதும் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வாய்மூடி இருக்கிறார்கள், பாதிக்கப்படுபவர்களும் வாய்மூடி இருக்கிறார்கள். மற்றவர்கள் தான் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம்னு சொல்லுவான், உடனே கத்தி எடுத்துட்டு போவா, அடிப்பா உதைப்பா, பெரிய கலவரம் வரும், பெரிய லெவலில் ஒரு கலவரம் வரும், உலகமே இதை பார்த்து பேசும். ஆனால் இது போன்றதாக துன்பங்கள் துயரங்கள் ஏற்படும் பொழுது பிராமணர்களுக்கு அதை பற்றி ஒரு பெரிய வெளிப்பாடு கிடையாது. இன்றைக்கும் உலகத்தில் பிரத்யட்சமாக பார்த்துட்டுருக்கோம். இதனுடைய பின்னணியிலே எத்தனையோ விசேஷங்கள் உள்ளன. ஆகையால் ஜென்ரல் அப்படின்றத நாம் வச்சுக்கணும், எக்ஸப்ஷனல் கேசஸ்ன்றதை பார்த்துக்கணும். அந்தன குலத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் அவனை எல்லாரும் கொண்டாடணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அதற்கு தக்கதான பண்பாடு அவன்கிட்ட இல்லைன்னா. ஆகையால் தான் பிரமாணங்களே சொல்லுகின்றன. அந்தியவர்ணத்தில் பிறந்தவனாக இருந்தால், நம்மாழ்வார் எடுத்துக்கோங்களேன், சுவாமி தேசிகன் நம்மாழ்வாரை அப்படி கொண்டாடுறார். இன்னைக்கு பிரபன்ன ஜன சந்தான கூட்டஸ்தர்னு ஸ்ரீவைஷ்ணவ குரு பரம்பரையில் நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. உங்களுக்கு
நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில் எந்த ராமானுஜர், சுவாமி நிகமாந்த மகாதேசிகன் முதலான மிகச்சிறந்த அந்தணர்கள் திகழக்கூடிய குரு பரம்பரையில் பகவானிடத்திலிருந்து தொடங்கின இந்த குரு பரம்பரையில் நம்மாழ்வார் என்பவர் ஆச்சாரியர். நம்மாழ்வார் யாரு சுவாமி? வேளாள குலத்தில் பிறந்தவர் தான், மாறன் என்னும் குலத்தில் பிறந்தவர் தான். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆழ்வார் திருநகிரி என்று நம்மாழ்வாருடைய அவதார திருத்தலம் அமைந்திருக்கிறது. அந்த நம்மாழ்வார் யாருக்கு உபதேசம் பண்ணார் தெரியுமா? பெரும் அந்தணரான நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணார். ரங்கநாதன் என்ற திருநாமம் அவருக்கு. பெரும் அந்தணர், மிகச்சிறந்த அந்தணர், அந்தணர் குலத்துக்கு திலகமாக திகழக்கூடியவர். அந்த அந்தணருக்கு வேளாள குலத்தில் பிறந்த நாதமுனிகள் தான் உபதேசம் செய்திருக்கிறார். நீங்க புஸ்தகத்தெல்லாம் வச்சு படிச்சு கிடிச்சு இதெல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வைஷ்ணவிசம் தெரியும், ஹிஸ்டரி ஆஃப் வைஷ்ணவிசம், த டாக்டரின் ஆஃப் வைஷ்ணவிசம்னா ஆரம்பிச்சிடாதீங்க ப்ளீஸ். அழகா ஒரு ஆச்சாரியன்கிட்ட, ஒரு சுவாமி கிட்ட போய் உட்காருங்க. சுவாமி, எங்களுக்கு சில சந்தேகங்கள் இருக்குன்னு கேளுங்க. இந்த சந்தேகத்தை எல்லாம் நிவர்த்தி செய்வதற்காகத்தான் சுவாமி வேதாந்த தேசிகன் சம்பிரதாய பரிசுத்தி என்னும் ஒரு நூலை ஏற்றியிருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவர்களான நமக்கே அந்த நூலினுடைய மகத்துவம் தெரியாது. நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியவே தெரியாது. அவேர்னஸே கிடையாது. அவேர்னஸே கிடையாது. வெறும் பைஜாமா ஜிப்பா போட்டு, கால் மேலே காலை போட்டு, கையில் ஒரு எச்சக்கப்பு டீ வச்சுட்டு, டீ சாப்பிட்டுட்டு, காபி சாப்பிட்டுட்டு, இன் விசிஷ்டாத்வைதா அக்கார்டிங் டு த ராமானுஜஸ் அப்படின்னு ஆரம்பித்து பேசுகிறத பெரிய பெருமையாக நினச்சிட்டு இருக்கான். சம்பிரதாய பரிசுத்தியினுடைய விசேஷமே அற்புதம். ஆகையால் குரு பரம்பரையில் நம்மாழ்வாரை போன்றவர்களும் இருக்கிறார்கள். நம்மாழ்வார்னா பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தர், ஆத்யசன குலபதேஹே வகுலாபிராமம். இன்றைக்கும் இந்த மார்கழி மாதம் வந்ததுன்னா பகல் 10 இரா 10 என்று 10 நாட்கள் அத்தியன உற்சவம் திருக்கோவில்கள் நடைபெறுகிறது. யாருக்காக? ஆழ்வார்களுக்காகவே நடைபெறுகிறது. குறிப்பாக நம்மாழ்வாருக்காகவே இந்த உற்சவம் நடைபெறுகிறது என்றால் அது மிகைப்படுத்தப்படாத ஒரு உண்மை. ரங்கநாதன் நம்மாழ்வாரை ஆழ்வார் திறனில் அழைத்து கொண்டு வந்து இந்த உற்சவத்தை நடத்த வேண்டும், வேரம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்றே புகழ்கிறான் ரங்கநாதன். இந்த மாதிரி குலங்கள் உண்டாயிருக்கின்றன. அவர்களுக்கு சில கர்மாக்கள் சொல்லப்படுகின்றன, அவர்களுக்கு சில வேலைகள் சொல்லப்படுகின்றன. அதை புரிஞ்சுக்கோங்க போகும். தேவையில்லாத சர்ச்சைகளை உண்டாக்காதீங்க, தேவையில்லாத கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. இதை சொல்லுவதினாலே பெரிய வித்தியாசத்தை உண்டு பண்ணுவதோ, பிரிவினையை ஏற்படுத்துவதோ, பிளவுபடுத்துவதோ நோக்கம் இல்லை. ஷமோதமஸ்தபௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச ஞானம் விஜானமாஸ்திக்யம் பிரம்மகர்ம ஸ்வபாவஜம். ஷமஹா என்றால் வெளி இந்திரியங்களை அடக்குவது, தமஹா என்றால் உள் இந்திரியம், குறிப்பாக மனசு. மனசு தான் முக்கியம். ஷமம் தமம், ஷமம் தமம். ஷமம்னா பாக்கியேந்திரியம், தமம்னா ஆந்தரிந்திரியம். இது ரெண்டுத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தபாஹா, அடுத்தது தபாஹானா சாஸ்திரம் சொன்ன வகையில் காயக்லேஷம் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம உடம்பை வருத்தி தபஸ் பண்ணக்கூடாது. நம்ம இஷ்டத்துக்கு நம்முடைய உடலை வருத்தி தபஸ் பண்ணக்கூடாது. ராமாயணத்தில் அப்படிதான் ஒருத்தர் இஷ்டத்துக்கு தபஸ் பண்ணார். ராமன் போய் அவருக்கு தண்டிச்சார். இப்ப சட்டம் போட்டிருக்கா, பொது இடங்களில் கூட்டம் போடக்கூடாது, பர்மிஷன் இல்லாமல் உண்ணாவிரதம் நடத்தக்கூடாது, பர்மிஷன் இல்லாமல் ஊர்வலம் நடத்தக்கூடாது அப்படின்றான். ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த பர்மிஷனை வாங்காமல் தடையை மீறி நான் ஊர்வலம் போவேன், தடையை மீறி நான் உண்ணாவிரதம் இருப்பேன்னா என்ன பண்ணுவான், நேரம் கொண்டு போய் கைது பண்ணி கொண்டு போய் வச்சுருவான். இதுதான் நடந்தது ராமாயணத்தில். தவம் செய்வதற்கு யோக்கியதை இல்லாதவன் தவம் செய்யக்கூடாது என்று ராமன் சட்டம் போட்டு வச்சிருக்கான். அந்த சட்டத்தை மீறி ஒருத்தர் தவம் பண்ண வந்தார், ராமன் அவரை தண்டிச்சான். அதில் என்ன தப்பு இருக்கு? தடையை மீறினால் தண்டனை உண்டோ இல்லையோ, சட்டத்தை மீறினால் தண்டனை உண்டோ இல்லையோ. அந்த காலத்தில் எல்லாரும் சட்டத்திற்கு உட்பட்டு இருந்தா சார். என்ன சட்டம்னா சனாதன தர்மம்ன்றது ஒரு சட்டமாக இருந்தது. இப்போதான் சட்டத்தினுடையதான வித்தியாசங்கள் நிறைய மாறிடுது. அது போகட்டும், நமக்கு அது விஷயம் இல்லை. சட்டத்தை மீறின காரியத்தை பண்ணால் தண்டனை உண்டு. அப்போ உள் இந்திரியங்கள், வெளி இந்திரியங்கள் அடக்கணும், உள் இந்திரியங்கள் அடக்கணும். தபாகான்னு அர்த்தம் சாஸ்திரம் எந்த வழியில் சொல்கிறதோ அந்த வழியில் நீ தபஸ் பண்ணணும். நான் இஷ்டத்துக்கு தபஸ் பண்ணுறேன்னா எப்படி பண்ணலாம்? அதுக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆசுரம்ட்டான் பெருமாள், இதை கீழே சொல்லிட்டான். அந்த வேறு நீ பண்ணுற காரியம் அசுர காரியம், நான் என்ன பண்ண முடியும்? ஒரு கிரிக்கெட் விளையாடணும் ஒருத்தர் அப்படி கேட்டால் நெட் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்குது சார். அந்த நெட் ப்ராக்டிஸை முறையாக அவன் பயின்றால் தான் அந்த கோச் என்ன பண்ணுவான், அவனுக்கு நீ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா, உன்னை 1 டவுன் இருக்கணுமா 3rd டவுன் இருக்கணுமா, எப்படி ஒரு பவுன்சர் எப்படி விளையாடணும், ஃபுல் டாஸ் வந்தால் எப்படி விளையாடணும், எப்படி தூக்கி அடிக்கணும், எப்படி தரையோடு அடிக்கணும், எப்படி டிஃபென்சிவாக விளையாடணும், நெட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உன்னை உள்ள கிரவுண்டில் இறக்குவான். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், நான் நெட் ப்ராக்டிஸே வரமாட்டேன், நான் எதுக்குமே வர மாட்டேன், நேரம் நான் வந்து விளையாடுவேன். என்ன ஸ்ட்ரைட்டாக என்னை கொண்டு வந்து ஓப்பனிங் இறக்குறேன்னா யார் இறக்குவா?
சாஸ்திரம் இசைந்த வரையில் தபஸ் பண்ணாதான் உனக்கு பலன். அதெல்லாம் இல்லை நான் பண்ண மாட்டேன்னா எதுலேயும் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம் எழுதினா தான் ஒரு ஆஃபீஸில் உத்தியோகம் கிடைக்கும். ஒரு எக்ஸாமை பாஸ் பண்ணினால்தான் ஒரு ஆஃபீஸில் உத்தியோகம் கிடைக்கும். ஒரு குவாலிஃபிகேஷன் தான் கொடுக்க முடியும். எல்லாமே சாஸ்திரியமாக இருக்கணும். நான் எங்கள் ஆற்றுலேயே உட்காந்து படித்தேன், நான் எந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கேன், அந்த யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கொடு, சர்டிஃபிகேட் இல்லைனா உனக்கு செல்லாதுன்னுவோம். அதே கான்செப்ட் தான். அதை நம்ம மனசில் நல்லா புரிய வச்சுக்கணும். அதனால் தபாகான்னு அர்த்தம் சாஸ்திரம் எந்த வகையில் சொல்கிறதோ அந்த வகையில் நாம் உடம்பை வருத்தாமல் காரியம் பண்ணணும். உடம்பை வருத்தி காரியம் பண்ணுறதுக்கும் சாஸ்திரம் இசைந்த வரியில் தான் பண்ணணும் நம்ம. அடுத்தது சௌச்சம். அந்தந்த கர்மாக்களை செய்வதற்கு உண்டான பியூரிஃபிகேஷன் இருக்கணும். குளிச்சுட்டேன், நான் நல்லா குளிச்சுட்டேன். நான் எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த யாத்திரைன்னு போகிறோம், நம்ம கேட்டால் பில்கிரிமேஜ் தான் போகிறோம், அங்கங்கே லாட்ஜில் தங்குறோம். அப்படியே அந்த துணி படிக்கையில் போய் உட்காருவோம், அந்த பெட்டில் போய் உட்காருவோம். அப்படியே குளிப்பான், அது மேலேயே உட்காருவான், அது மேலே எழுந்துப்பான். இது சௌச்சமாக. இது நான் குளிச்சுட்டேன். என்னென்னா சௌச்சம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கர்மாவை செய்வதற்கு ஒரு தகுதியை உண்டாக்குவது. அது ஒரு சுத்தி. அது ஒரு சுத்தி. நன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டு ஒருத்தன் தபஸ் பண்ணினா தூக்கம் தான் வரும், தபஸாக வரும் பாருங்க. நன்னா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு ஒருத்தன் தூக்கம் அது தபஸ் பண்ணுறேன், என்ன உட்காந்து இப்படி சாஞ்சிரு, அப்படி சாஞ்சானா என்ன ஆகும், புஸ்ஸு, நன்னா தூங்க வேண்டியது தான். அடுத்தது க்ஷாந்தி அப்படின்னாரு. க்ஷாந்தி அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கேட்டால் மற்றவர்கள் தன்னை துன்புறுத்தினால் கூட அதை பொறுத்து கொள்ளுது. க்ஷாந்தி என்பதற்கு பெயர் என்ன? மற்றவர்கள் தனக்கு துன்பத்தை விளைவித்தால் கூட அதையும் பொறுத்து கொள்ளுது. அப்புறம் ஆர்ஜவம், வாக்கு மனசு காயம், அதான் உடல், அதாவது மெய், வாக்கு, அப்புறம் மனசு, இது மூணு சுத்தமாக இருக்கணும். இது மூணு சுத்தமாக இருக்கணும். மனசன்யத் வஜஸ்யன்யத் கர்மண்யன்யத் துராத்மனாம், மனசேகம் வஜசேகம் கர்மண்யேகம் மகாத்மனாம். புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்போ மூணு திரிகரண சுத்தி என்பதாக சொல்லுவோம். தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. எனவே ஆர்ஜவம் திரிகரணத்தினாலே ஏகீபாவத்தை அடைந்திருக்க வேண்டும். ஞானம், ஞானம்னா பரதத்துவம் எது, அவர தத்துவம் எது, எந்த தத்துவத்தை நாம் உபாசிக்கணும், தத்துவத்துன்னு இருக்கக்கூடாது. ஒரு காம்பீரியம் இருக்கணும், ஒரு மெக்கானிட்டி இருக்கணும், ஒரு டிக்னிஃபைடாக இருக்கணும். சில பேரை பார்த்தாலே ரூபமே வைத்தன் அப்படின்றதாக சொல்லுவோம். ஒருத்தருடைய அந்த ரூபம், அந்த ஃபிகர் அப்படின்றோம் இல்லையா, கரிஷ்மான்றோம் இல்லையா, வாந்தல வயசுலமாக வேட்டி உடுத்திட்டு நெத்திக்கு கோணலாம் திரும்பிட்டு ஒரு மாதிரி இப்படி பார்த்துட்டு அழுக்காக உட்காந்தெல்லாம் எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்க வேண்டாமா, ஜம்முன்னு இருக்க வேண்டாமா, பார்க்கச்சேவே ஒரு கரிஷ்மா இருக்க வேண்டாமா, பார்க்கச்சே ஒரு அட்ராக்ஷன் இருக்க வேண்டாமா, அந்த அட்ராக்ஷனோடு இருக்கணும். அவளுக்கு அந்த அவர தத்துவத்தை புரிஞ்சுக்கணும், அந்த தத்துவ விபாகம் பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிறதான ஞானம் இருக்கணும். விஞ்ஞானம், பரதத்துவம் அவர தத்துவத்தை புரிஞ்சுட்டு உள்ள தத்துவத்தை உள்ளபடி அறிந்து அதன்படி செயல்படுறதுன்றது இருக்கணும். அடுத்தது ஆஸ்திக்யம்னர், மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்று இருத்தல். மறையுரைக்கும் பொருளை எல்லாம் மெய் என்பதாக உணர்ந்திருத்தல். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ, வேதாங்கங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் நமக்கு சத்தியம். வேதத்தில் என்ன நமக்கு தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே என்பதாக சொல்லி சொன்னார். தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்திதோ. நாம் செய்ய வேண்டியதான கர்மாக்களுக்கு சாஸ்திரம் தான் பிரமாணம். ஐயா நீ செய்யணும்னாலும் சாஸ்திரம் தான் பிரமாணம், செய்ய வேண்டாம்னாலும் சாஸ்திரம் தான் பிரமாணம். மறையுரைக்கும் பொருள் எல்லாம் மெய் என்று இது பாருங்க. ஷமஹா, தமஹா, தபஹா, சௌச்சம், க்ஷாந்தி, ஆர்ஜவம், ஞானம், விஞ்ஞானம், ஆஸ்திக்யம், இதெல்லாம் அடுத்து பிராமம் கர்ம ஸ்வபாவஜம். பூர்வ கர்மவினையின் படியாக இந்த குலத்தில் இந்த ஜென்மாவில் ஒருவன் பிராமணனாக பிறந்தானேயானால் அவனுக்கு அவனை சார்ந்திருக்கக்கூடிய செயல்கள் இவைகள். இதில் என்ன பிரச்சனை? இப்போ இப்படி சொல்லிட்டா என்ன தப்பு? நீங்களாம் யோசிங்க. விரும்ப மற்றவர்கள் நம்மை மிரட்டுகிறார்கள், நம்மை துன்புறுத்துகிறார்கள், நம்மை கேலி பேசுகிறார்கள் என்பதற்காக நம்முடைய சனாதன தர்மத்தை நம்ம பரித்தியாகம் பண்ணக்கூடாது. இதில் என்ன தப்பு இருக்குது? என்ன சொல்லிட்டாரு கிருஷ்ணன்? என்ன தப்பாக சொல்லிட்டாரு? இவா வசதி இவா மட்டம்னு சொன்னாரா? இவாளுக்கு இது குணம். இப்போ அந்த ஒருத்தர் இருக்கார், ஒரு நோயாளி போகிறான், ஒரு 3 பேர் நோயாளிகள் போகிறா அந்த டாக்டர்கிட்ட. ஒரு டாக்டர் ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணுறார். உனக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு
உனக்கு ஒரு எனர்ஜி டானிக் தரேன், டெய்லி அந்த எனர்ஜி டானிக் மட்டும் நீ சாப்பிட்டேன்னா போதும், உனக்கு உடம்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மல் அப்படின்றார். இன்னொருத்தருக்கு என்ன பண்ணுறார், இல்லைப்பா கொஞ்சம் உனக்கு டயட்டு தேவைப்படுறது, உனக்கு சின்ன சின்ன மைல்டு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றி நீ ஒன்றும் பெரிய பயப்பட வேண்டாம், இந்த மைல்டு காம்ப்ளிகேஷனுக்கு நான் சில மாத்திரைகள் எழுதி தரேன், சில டயட்டு கொடுக்குறேன், அதை நீ ப்ரிஸ்கிரைப் பண்ணுற, அதை மட்டும் நீ ஃபாலோ பண்ணுன்னு. மூணாவது, இன்னும் கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குடாப்பா, ஒன்று கவனிக்கணும், நீ ஜாகிரதையாக இருந்துக்கோ, இதெல்லாம் பண்ணு அதெல்லாம் பண்ணுனா. அது எப்படி அவனை மட்டும் நீ வந்து பார்ஷியாலிட்டி பார்த்த, அவனுக்கு மட்டும் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அவனை நீ கிளம்பு, நீ உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெறும் எனர்ஜி டானிக் சாப்பிட்டா போகிறோன்னு சொன்னேன், என்னை மட்டும் டயட்டில் இருன்ற கேட்ட முட்டாள் இல்லை அது? நியாயமாக அந்த கேள்வி கேட்குறவன் சுவாமி, அவனுக்கு அவனுடைய தேகத்தில் அந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது, இவனுக்கு இவனுடைய தேகத்தில் இந்த மாதிரி ஒரு விசேஷம் இருக்குது, டாக்டர் அதுக்கு உண்டானதான மெடிசன் கொடுக்குறாருனா இதை டாக்டர் அயோக்கியன்னு சொல்லலாமா? டாக்டர் வந்து விபாகம் பார்க்குறாரு சொல்லலாமா? தப்பு இல்லையா? தப்பு இல்லையா? அதே மாதிரி இன்னொன்று இருக்குது, நோயாளிகள் எல்லாரையும் ஒன்றாக கலக்க விட முடியுமா? அதுக்காக ஒத்துப்பாடா? சாதாரணமாக ஒரு தொற்று அப்படின்னாலே நோய் தொற்று வரும், இந்த நோயாளியை கொஞ்சம் தனிமைப்படுத்தி வைங்கோ, இவரை கொஞ்சம் ஐசோலேட் பண்ணுங்க, இவரை கொஞ்சம் குவாரண்டைன் பண்ணுங்க, இவர் கூட மற்றவரை பழக விடாதீங்கன்னு சொன்னால் அது யானை தப்பு சொல்லுவாளா? இப்போ அவர்களில் மனிதர்கள் இல்லைன்னு அர்த்தமா? டாக்டருக்கு மனிதநேயம் இல்லைன்னு அர்த்தமா? இல்லை மனித பண்புகளை டாக்டர் மறந்துட்டார் மறைக்கிறார் அர்த்தமா? எதுவுமே இல்லையேப்பா. ஒன்றுமே இல்லாமல் ஏன் இது எல்லாத்தையும் பிரச்சனையாக்குறோம் நம்மன்னு தெரியல. ஷமஹா தமஹா தபஷௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜானமாஸ்திக்யம் பிரம்ம கர்ம ஸ்வபாவஜம். இந்த ஸ்லோகத்தினுடைய இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஷமம் தமம் இதெல்லாம் தசமஸ்கந்தத்தில், அதாவது 10வது அத்தியாயத்திலேயே ஏற்கனவே நல்லா விவரணமாக சொல்லப்பட்டது. உடனே ஒருத்தர் கேள்வி கேட்டார், திருப்பி ஏன் சொல்கிறார் அப்படின்னார். இல்லை இதை இன்னும் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காகத்தான். இதில் எங்கேயாவது பொருளில் வித்தியாசம் இருக்குமோ நம்ம யோசிச்சிடக்கூடாதுல்ல. ஷமஹான வெளியிந்திரியங்களுடைய விசேஷம், தமஹான உள்ளிந்திரியங்களுடைய நிகிரகம். ஷமஹா பாஹ்யேந்திரிய நியமனம், தமஹா கண்காது முதலானவற்றை வெளியிந்திரியங்களில், அதாவது வெளியில் போகாதபடி தடுக்கிறதுனா மனசனால் கண்ட்ரோல் பண்ணுறது. பார்க்கக்கூடாதுன்னா பார்த்தா என்ன தப்பு, ஏன் பார்த்துடக்கூடாதா, ஒரு தடவை பார்க்கக்கூடாதா? அப்புறம் அந்த மனசை தவிக்கிறது, அவாத்தில் என்ன நடந்தது, இவாத்தில் என்ன நடந்தது, இவா என்ன பண்ணுவா, அவள் என்ன பண்ணுவா. இப்போ நாம் ஒருத்தர் அங்கே வராரு இங்கே வராருன்னு ஒரு சமாச்சாரத்தை சொன்னோன்னா, அப்படியா ரொம்ப நல்ல காரியமாக இருக்கே, இது வரலும் இது யாரும் பண்ணாத காரியமாக இருக்கே, நல்ல விசேஷமாக இருக்குல்ல, என்னென்ன நடக்குங்க, யார் வருவா யார் போவா, ஏதாவது சத்சங்கம் நடக்கிறதா, நல்ல விசேஷமாக ஏதாவது ராதா கல்யாணம் பண்ணுறாளா, ஸ்தோத்திர பாடங்கள் ஏதாவது செய்யப்பாளா, இல்லை அவள் எப்படி வருவா, அவளுக்கு ஏது பணம், எப்போ பார்த்தாலும் ஊராக போகிறாளே, அவளுக்கு எங்கேருந்து பணம் வருது, இந்த பணம்லாம் என்ன ஆச்சு தெரியுமா, இதையே நீ யோசிக்கிற, இது எதுக்கு உனக்கு? அவள் போகிறதையே பார்க்குறோம், அவள் வரதையே பார்க்குறோம், அவள் பேசுகிறதையே கேட்கணுன்றோம், அவளை பற்றி பேசுகிறதையே நாம் ரசிக்கிறோம். இந்த கண்ணு காது இதெல்லாம் எங்கெங்கே போகக்கூடாதோ அங்கெல்லாம் போக விட்டாமல் இழுக்கிறது இருக்குது பாருங்க, அதுதான் தமம். போட்டு கட்டி போட்டு வச்சிடணும். ஆகையால் தான் பெருமாள் சொன்னால் ஓவராக அசோசியேட் பண்ணிக்கார யார் கூடயும்னா அரதிஹி ஜனசம்சதின்னா. ஓவராக ஒருத்தர் கூட பேசிகிட்டே இருக்கிறதோ, ஓவராக ஒருத்தர் கூட அசோசியேட் பண்ணிக்கிறது வாண்டான்ட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஏகாந்தம் பண்ணிக்கோ, உன்னை ஐசோலேட் பண்ணிக்கோ, உன்னை தனிமைப்படுத்திக்கோ, உன்னை தனிமைப்படுத்திக்கோ. அப்போ நீ தனிமையில் இல்லை, என் கூட இருக்கேன்றதை நீ ஃபீல் பண்ண. இத்தனை நாள் எல்லாரும் கூட இருந்திருக்கானா, என் கூட இல்லை, இப்போ என் கூட இருக்கிறதுக்கு நான் உனக்கு நல்ல சான்ஸ் கொடுக்குறேன். எங்க மூலன் கண்ணன்ற மாதிரி இருக்கு. யாருக்குமே காத்து கூட புகர முடியாத ஒரு இடத்துல பிரகலாதனை போட்டு அடைச்சி வச்சா பிரகலாதனுக்கு என்ன பிரச்சனை வந்தது? பைத்தியம் பிடிச்சது. ஐயோ அவள் கூட பேசலாம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும், ஐயோ அவளை பார்க்கலாம் எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும்ன்றமே. நம்ம இப்போ தான் பைத்தியம், அப்படி இருந்தால் பைத்தியம் ஆக மாட்டோம். பிரகலாதன் பைத்தியமானானா, துருவசுவாமி பைத்தியமானானா, மகான்கள் ஏகாந்தமாக அரண்யத்தில் போய் ஏச்ச இமே அரண்ய ஸ்ரத்தா தப யுத்திபாசதேன்னு காட்டில் போய் தபஸ் பண்ணிருக்காள், அவளா பைத்தியமானாளா? இல்லையே. ஏன்னா அப்படி பழகின்ட்டான். அவ்வளோ ஏன் சார், ஒரு செல்ஃபோனுக்கு அடிக்ட் ஆனவன், ஒரு இன்ஸ்டாகிராமுக்கு அடிக்ட் ஆனவன், அதுலேயே சதாசர்வகாலம் பொழுதுபோக்குறானே, அவனால் எப்படி முடியுது? அப்போ பகவத் விஷயத்தில் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஷித்தும் போக்கினேன் போதுன்னு எனக்கு பெருமாள் நல்ல வழி காமிச்சிருக்கான். எனக்கு பெருமாள் நல்ல விதமாக கொடுத்துருக்கான், இந்த ஜென்மாவை கொடுத்துருக்கான். இந்த ஜென்மாவில் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான். இத்தனை ஜென்மாவில் கொடுக்கல, இந்த ஜென்மாலையும் இத்தனை நாள் கொடுக்கல. ஒரு ஆஃபீஸு, அந்த ஆஃபீஸில் நீ என்ன பண்ணுறீங்க,
10 பேர் இருக்கான் ஒரு கேபினில், அந்த 10 பேர் கூட உட்காந்து நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை நீ உன்னுடைய பொட்டன்ஷியலை நீ காமிக்க ஆரம்பிக்கிற. உடனே ஆஃபீஸில் இருக்கிறவன் அந்த மேலதிகாரி உன்னை பார்த்தான், உன்னுடைய பொட்டன்ஷியலை பார்த்தான், சந்தோஷப்பட்டான். டக்குன்னு என்ன பண்ணான், உன்னை மேனேஜராக ப்ரமோட் பண்ணி உனக்குன்னு ஒரு ரூமை கொடுத்துட்டான். அந்த ரூமில் நீ என்ன பண்ணலாம், உன் காரியம் என்னவோ பார்க்கலாம். உனக்கு கீழே 10 பேர் இருக்கா, அவளுக்கு என்னென்ன காரியமோ அந்த காரியத்தை கொடுத்து நீ பண்ணுற. உனக்கு பெருசாக காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் நல்ல டைம் கிடச்சிருக்கு, நல்ல தனிமையான ஒரு இடம் கிடச்சிருக்கு, நல்ல ஏசி, எல்லா வசதிகள் குழுகுழு வசதியோடு இருக்குன்னு. ஐயோ, இத்தனை நாள் நான் அவா கூட தான் இருந்தேன், எனக்கு அவா கூட தான் இருக்கணும்னு போல இருக்குது, நான் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு எந்த பைத்தியக்காரான்னு சொல்லுவானா? அதுபோல் பெருமாள் ஒன்றை இப்போ அப்லிஃப்ட் பண்ணியிருக்காரு, நல்லா ப்ரமோட் பண்ணியிருக்கார். நேற்று வரலும் வெறுமை இவா கூடிய யூஎம் அப்படின்ற மாதிரி, இது அத்திய பிரபதி ஹேலோக்காக யூஎம் ஹே உலகமே. நேற்று வரலும் நானும் உங்கள் கூட தான் சுற்றிருந்தேன், உங்களை மாதிரி தான் பேசியிருந்தேன், தேவையில்லாத விஷயங்கள் தான் பேசியிருந்தேன், டயத்தை வேஸ்ட் பண்ணியிருந்தேன், ஒவ்வொருத்தருடைய வம்பளப்பு தான் எனக்கு இருந்தது. இன்னைக்கு நான் என்ன அறிந்தேன், என்னை உணர்ந்தேன், எம்பெருமான் கிருஷ்ணன் எனக்கு வழி காமிச்சிட்டான், எனக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் கிடைச்சி கொடுத்து, இனி நீங்கள் தான், நான் தான், நான் என்னுடைய வழியில் போகிறேன். எனக்கு கிருஷ்ணன் தான் வழிகாட்டுறான். இத்தனை நாள் கிருஷ்ணன் வழிகாட்டான்னு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கிருஷ்ணன் வழி காண்பிப்பான், அவன் பேர் நம்பிக்கை இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் வாங்கோ, இங்கே என்ஜாய் பண்ணலாம், நல்லா சௌக்கியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதை சௌக்கியமாக இருக்கிறதுக்கு விரும்பலை. உங்களுக்கு என்ன பிடிச்சபடியே நீங்கள் பிடிச்சிருக்கீங்க, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சௌக்கியமாக தானே இருக்கணும். நம்ம அதுதானே நமக்கு ப்ளஷர், அதுதானே ஆனந்தம். ஆனால் இந்த வழி என்ன, ஷமஹா தமஹா அப்படின்னு எதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, எதை எப்படி நாம் நிகிரகம் பண்ணுறது என்பதை புரிந்து கொண்டு அதன் வழி நாம் நடக்க வேண்டும். தபஹா, தபஹான ஆகாரத்திற்கு ஒரு வழி சொல்லிருக்கு. என்னைக்கு சாப்பிடணும் என்னைக்கு சாப்பிடக்கூடாது ஒரு வழி சொல்லிருக்குது. ஒருத்தர் சொன்னார், எனக்கு இஷ்டப்பட்ட அன்னைக்கு நான் ஏகாதசியை மாற்றிப்பேன்னா. இஷ்டப்பட்டபடி ஏகாதசி நீ மாற்றிக்கிறதுக்கு அதுக்கு ஏகாதசி சொல்லிட்டு போயேன், சொல்லுவானே, சொல்ல வேண்டாமே, உன் இஷ்டம் தானே, நீ பண்ணிக்கோயேன். நீ என்னமோ சாஸ்திரத்தை நீ பரிபாலனம் பண்ணுறதா நினச்சிண்டு யாரை ஏமாத்துற? சுவாமி தேசிகன் அதிகரண சாராவளியில் சொல்கிறார், பார் நான் இப்படி தான் இருக்க முடியும், என்னால் அவ்வளோதான் முடியும், எனக்கு அதுக்கு மேலே பண்ண முடியாது, சொல்லிட்டு போ. நான் பண்ணால் பரவாயில்ல, இப்படி பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு நீ சொல்லாத, அதை நீ மாற்றக்கூடாது. தபாகானா உபவாசாதிகளை அனுஷ்டிப்பது இருக்கிறது, அது சாஸ்திரத்தின் வழியாக இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது. எனக்கு இன்னைக்கு ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன்றதுக்கோசரம் நான் உபவாசத்தை மாற்றிக்கலாமான்னு. ஏன் சுவாமி இது என்ன, எப்படி இது வரும்? அப்புறம் சௌச்சம், இப்போ அந்த சாந்தி க்ஷாந்தி ஞானம் இதெல்லாம் சௌச்சம் இருந்தால் தான், சாஸ்திரம் சொன்ன கர்மாக்களை செய்வதற்கான தகுதி இருந்தால்தான் இதெல்லாம் சித்திக்கும் என்று பகவான் சொல்லுகிறான். இது பிராமணனுக்கு உரியதான கர்மாக்கள், அதாவது குணங்கள். சமோதமஸ்தபௌச்சம் க்ஷாந்திரார்ஜவமேவச்ச ஞானம் விஜானமாஸ்திக்யம் பிரம்மகர்மஸ்வபாவஜம். அன்பர்களே, இதெல்லாம் அடியை இட்டுக்கட்டி சொல்கிற விஷயம் இல்லை. இங்கே வியாக்கியானங்கள்லையும் நம்முடைய பெரியோர்கள் அப்படி தான் காண்பித்திருக்கிறார்கள். நான் சொல்லக்கூடிய அல்காரிதம் செட்டாக எடுத்து நீங்கள் சொல்கிறதுக்கும் நீங்கள் நினைக்கிறதுக்கும் அடியேன்னு சொல்கிறதும் கரெக்டாக செட் ஆனதுனால, அந்த அல்காரிதம் செட் ஆனதுனால அந்த விஷயம் கரெக்டாக வந்து உட்காந்துருத்து. இந்த சுவாமி ஏன் இப்படி சொல்கிறாருன்னு நினச்சிக்காதீங்கோ, இதான் யதார்த்தம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹா. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சமோதமஸ்தபௌச்சம் சமோதமஸ்தபௌச்சம் சாந்திரார்ஜவமேவ ச சாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம் ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்மகர்மஸ்வபாவஜம் பிரம்மகர்மஸ்வபாவஜம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். சமோதமஸ்தபௌச்சம் சாந்திரார்ஜவமேவ ச ஞானம் விஜ்ஞானமாஸ்திக்யம் பிரம்மகர்மஸ்வபாவஜம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முக்கியமானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதனால் என்ன ஏற்படுகிறது என்று கேட்கலாம் இல்லையா? புண்ணியம் ஒன்று ஏற்படுகிறது, அது ஒன்று இல்லாமல் பகவானுக்கு பிரீத்தியானது ஏற்படுறது. இதை பற்றி பார்த்தோன்னா, கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி அப்படின்னு பகவத் பாதால் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் கேட்குறார். கிம் சம்பாத்தியம் மனுஜைஹி,
மனிதர்களால் எது சம்பாதிக்கப்பட வேண்டியது? அந்த கேள்விக்கு பகவத்பாதாலே பதில் சொல்கிறார். வித்யா, வித்தம், பலம், யசா, புண்ணியம். வித்யா கல்வி, அடுத்தது வித்தம் பணம், பலம், பலம்னா ஆரோக்கியம் வரதுக்கு உண்டான சக்தி, யசா புகழ், அடுத்தது புண்ணியம். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், பகவான் ஆராதிக்கிறதா இருந்தால் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. வெல்த்து, ஹெல்த்து, இது ரெண்டுமே முக்கியம். ரெண்டுத்தையும் நம்ம வளர்க்கணும். ஒரு சமயத்தில் வெல்த்தையும் வளர்க்கணும், ஹெல்த்தையும் வளர்க்கணும், அதோடு சேர்ந்து ஸ்பிரிச்சுவல் அதையும் வளர்க்கணும். அதாவது ஆன்மீக விஷயமான சமாச்சாரமும் வளரணும். நம்மளே வளர்ந்துட்டுருக்கணும் அப்படிங்கிறது தெரியறது இல்லையா? ஆரோக்கியம், பலம் வளரணும்னா நடக்கணும், குளிக்கணும். குளிக்கிறதுனால 10 விதமான லாபம்னு சொல்கிறார். குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ. பலம் எப்படி வளரும் அப்படின்னா, குணாதிஷ ஸ்நானபரஸ்ய சாதோ ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். ரூபம் வளருமா? தேஜஸ் வளரும், பலம் வரும். ரூபஞ்ச தேஜா பலஞ்ச சௌச்சம். 4வது சௌச்சம். சௌச்சம்னா சுத்தி, அந்தःகரண சுத்தி, பகிஷுத்தி. அந்தःகரண சுத்தி மானசம் ஸ்நானம் விஷ்ணு சிந்தனம் அப்படின்னு சொன்னோம், ஏற்கனவே பார்த்தோம். அதனால் விஷ்ணு சிந்தனம் பண்ணுறதுனால கோவிந்த கோவிந்த கோவிந்தான்னு குளிக்கணும். குளிக்கிறதுனால என்ன ஆகுது? மானசமான ஒரு ஸ்நானம் ஏற்படுறது, சுத்தி வருது. சுத்தி வந்து அது அழுக்கெல்லாம் போக்குறதுங்கிறார். பகிஷுத்திக்கு நம்ம எல்லாம் சோப்பு தேய்க்கிறோம், அரப்பு தேய்க்கிறோம், மண்ணு தேய்க்கிறோம், அவா சௌகரியம். அடுத்தது ஆயுஷ்யம். 5வது ஆயுஷ்யம், ஆரோக்கியம். ஆயுஷ்யம்னா புரியுறது உங்களுக்கு, ஆரோக்கியம்னா புரியுறது. அலோலுபத்வம், இது செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது வருதான் புத்தி குளிக்கிறதுனால. அலோலுபத்வம், துஸ்வப்னகாதா, கெட்ட கெட்ட கனவெல்லாம் போகிறது. தபஸ்ச மேதா, தபஹா 9 தபஸ் அப்படிங்கிறார். மேதா புத்தி சக்தி வளருது. இதுக்கெல்லாம் காரணமாக பலம் இருக்குது. பலமே இல்லைன்னா ஸ்நானம் பண்ண முடியாது இல்லையா? அது பலத்தை சம்பாதனம் பண்ணணும். பலம், யசா. அதுக்கு மேலே சஞ்சரதர சுதா மதுர த்வனி பிரச்சுர
श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर श्रीजयदेव बलितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपम् पुण्यवता अनुरूपम् रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे हरिमिह विहित विलासं रासे विहित இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷர தோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ